அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாதவரம் தபால் பெட்டியில் உள்ள ஒரு அருமையான துரித உணவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கடையோட பேர் பார்த்திங்கன்னா பேம்பு ஹட்டுன்னு சொல்லிட்டு. இந்த துரித உணவகம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நான் சாப்பிட்டுருக்கேன். எந்த வித பிரச்சனைகளும் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் எந்த கலப்படமும் செய்கிறதில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு நிறம் போடுறதில்ல, அஜினோமோட்டோ போடுறதில்ல. ரொம்ப அருமையாக பண்ணித்தராரு. அதனாலே இந்த கடைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து போகிறாங்க. எப்பயுமே இங்கே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா பிஸியாகவும் இருக்கும். ஏன்னா அவர் அந்த மாதிரி நல்லா சுத்தமாக பண்ணி தரதுனால எப்பயுமே இங்கே கூட்டம் இருக்கும். ஸோ மக்கள் நீங்களும் வந்து இந்த இடத்துல சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நீங்களும் வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்குறது தான் ஒரு சும்மா டெமோ ஒன்று. நான் ஒரு நாள் நேற்று வாங்கின வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், பாருங்கள். அவர் பண்ணுறதெல்லாம் ஒரு அழகாக நேர்த்தியாக பண்ணுவார். பெரிய செஃப்லாம் பண்ணுற மாதிரி அந்த கையாள விதமும் நல்லாயிருக்கும். ஆப்ரான்லாம் போட்டிருப்பார், சுத்தமாக செய்வார். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள். அதேமாரி ஒரு ரைஸ் போட்டாருன்னா அதை வந்து ஒரு 2 பேர் நல்லா சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா போட்டு நல்லா சுவையாகவும் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நீங்களும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நேரில். நீங்களே பார்க்கலாம் அவர் எவ்வளோ அருமையாக பண்ணிகிட்ருக்காருன்றது. பாருங்கள், அழகாக வந்து ஒவ்வொரு பொருளாக போட்டு எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்லையும் இப்படி தான் செய்வாங்க. பட் இவர் செய்வதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள்லாம் பார்க்கணுன்றதுக்கோசம் அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள். ஸோ பாருங்கள், அட் அ டைம் ஒரு 4 ரைஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அவர் பண்ணின்னு இருக்கார். ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காரு. அது பண்ண தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளோ அருமையாக பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த துரித உணவை பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு எப்போ ரொம்ப ஆசையாக இருக்கோ அப்போ நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி சாப்பிட்லாம். ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க, அக்கா பசங்க எல்லாம் வீட்டில் வந்தாங்க, ஆசைப்பட்டாங்க. சரி இன்றைக்கி வாங்கி சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டோம். அதனால் உங்களுக்கு அந்த வீடியோவும் நல்லா அவர் பண்ணிகிட்டு இருந்தனால அவருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். மெயினாக அவருக்கு வீடியோ எடுத்தேன். ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு, நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் நம்ம உதவிகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் மாதவரம் தபால் பெட்டி பக்கம் போனீங்கன்னா பேம்பு ஹட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நான் விசாரித்தேன் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. அதே நேரில் நான் பார்த்தேன். அவர் ஃப்ரெஷ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாரு. சமைக்கும் போது எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் நீங்களுக்கு உங்கள் உடம்புக்கு எந்த வித பிரச்சனைகளும் வராதுன்றதுக்கு நான் கேரண்டி. ஸோ நீங்கள் வந்து இவரோட ஃபாஸ்ட் ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தபால்பட்டியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னும் என்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். மேற்கொண்டு நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவருக்கும் ஆதரவு கொடுங்க, நமக்கும் ஆதரவு கொடுங்க. மேலும் நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோஸ், நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இணைந்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஸோ அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.